நீங்களெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். 2 பெண் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கம் புகட்டிய அந்த தந்தையும் நானும் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களை சேர்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி, அவருக்கு ஒரு புள்ளதான் போல தெரியுது. அவரு உடனே டக்குன்னு கேட்டுருவார், 2 பிறந்தா தானவா, 1 இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 இருந்தாலும்னு சொல்லிடுவாங்க. ஒரே ஒரு பெண் குழந்தைக்கு ஒருவன் தந்தை என்றால் நாயகத்தோடு அவன் மறுமையிலே நெருக்கமாக இருக்கிறான். நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். நபிமார்களோடு நெருக்கமாக இருக்க அவர் ஒன்றும் இரவு தொழுகையாளி அல்ல, அவர் ஒன்றும் பகல் நோன்பாளி அல்ல, ஆண்டாண்டு காலம் வணங்குபவர் அல்ல, மிகப்பெரிய வணக்க வழிபாடுகளை செய்த சாலிகின்களில் சேர்ந்தவர் அல்ல. செஞ்சது என்ன தெரியுமா? ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போய் இருக்கிற நற்பாக்கியத்தை பெறுகிறார் என்றால், நான் இங்கே பெண் குழந்தையை இஸ்லாம் போற்றுகிறது, அவர்களுக்கு மரியாதை தர சொல்லுகிறது, அவர்களுக்கு கல்வி தர சொல்லுகிறது, மார்க்க அறிவை புகட்ட சொல்லுகிறது என்றெல்லாம் பேசுவதற்காகத்தான் நான் அடிப்படையாக சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். பொம்பளை புள்ள பிறந்த உடனே கொண்டு போய் தோண்டியல்ல குழி தோண்டியல்ல புதைச்சிட்டு இருந்தான். குர்ஆனிலே